ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய பதிவு, அதாவது பிஜிடிஆர்பி 2025ஆம் ஆண்டில் தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்கானது தான் இது. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது பிஜிடிஆர்பியில் வெற்றி அடைஞ்சவங்களுடைய வீடியோவை நம்ம அதிகமாக பார்ப்போம். ஆனால் நம்ம தோல்விக்கான காரணத்தை நம்மளால் அனலைஸ் பண்ணவே மாட்டோம். இப்படி படிங்க அப்படி படிங்க, ஸோ அதெல்லாம் கேட்போம். கேட்டுட்டு ஒரு நாள் 2 நாள் படிப்போம். 3ஆவது நாள் என்ன பண்ணிடுவோம், திரும்பவும் பழைய மாதிரி ஆகிடுவோம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல இப்போ எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏற்கனவே 2-3 தடவை எழுதியிருக்கோம் அப்படின்னா எதனால் நம்ம தோல்வி அடைஞ்சோன்றதை நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுதான் நம்முடைய மைனஸ். ஸோ அந்த மைனஸை நீங்கள் ப்ளஸ் ஆக்கிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், இந்த ஆண்டு இந்த பிஜிடிஆர்பியில் நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய ஸ்டடியை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும். ஏற்கனவே நம்ம காலேஜில் என்னென்னலாம் படிச்சிருக்கோமோ அதுதான் சிலபஸாக உங்களுக்கு வரும் பிஜிடிஆர்பியில். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம், அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ எதற்கும் பயப்படக்கூடாது, பதட்டமே இருக்கக்கூடாது. பதட்டம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கணும். ஆனால் அதிகப்படியான பயம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுடைய ஸ்டடி பிளான், நம்ம எல்லாருமே ஸ்டடி பிளான் போடுவோம். இன்றைக்கி காலையில் எழுஞ்சிருக்கணும்னு நினைப்போம், ஆனால் நம்மளால் எழுஞ்சிருக்க முடியாது. என்ன காரணம்னா ஆர்வம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போகணும் அப்படின்னு எல்லோரும் பிளான் பண்ணுறோன்னா ஃபேமிலியோடனா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிவிடுவோம், முன்கூட்டியே ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வைப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி காலையில் ட்ரிப்புக்கு முன்னாடி நாள் காலையில் நம்ம எழுஞ்சிருக்கணும் அப்படின்னா 4 மணின்றது 3 மணிக்கு எழுந்திருப்போம். ஆனால் அதே மாதிரி ஒரு தேர்வுக்கு ப்ரீ பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரீ பிளான் கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஏனோ தானோன்னு தான் பண்ணுவோம். ஸோ அந்த ஏனோ தானோன்னு பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தேர்வில் தோல்வி அடைஞ்சிருவாங்க. நம்ம ஒரு செயலில் இறங்கிட்டோம், கண்டிப்பாக வெற்றி தான் அடையணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோன்னா அதற்கான ஃபுல் எஃபோர்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடியே நாம் என்ன பண்ணணும்னா, தேர்வு எழுதி இந்த தேர்வில் வெற்றி அடைஞ்சிட்டோன்னா நம்முடைய லைஃப் லாங் எப்படி மாறுன்றதை நம்ம நல்லா யோசிக்கணும். நம்ம வேலைக்கு போயிட்டோன்னா நம்ம எப்படி இருப்போம், வேலை இல்லைன்னா இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படின்ற ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, அதற்கான எஃபோர்ட் முழுமையாக கொடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாங்க, உங்களுடைய பிஜிடிஆர்பி கனவை நினைவாக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது படிக்கும்போதே நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் எழுதிடுவோம், செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துடுவோம். ஆனால் வர்றது எப்படி வருவோம்னா கடைசியாக வருவோம். அதாவது இருக்கா இல்லையா, நம்ம செலக்ட் ஆகுவோமா ஆக மாட்டோமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும். கட் ஆஃப் அதிகமாகுமா சார், நான் இவ்வளோ மார்க் எடுத்துட்டேன் சார், எட்ஜில் விட்டுட்டேன் சார், வேக்கன்சி அதிகமாகுமா சார், செகண்ட் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களா சார், இந்த மாதிரி எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த கொஸ்டின்க்கெலாம் நம்ம பதில் சொல்கிற அளவுக்கு இல்லாமல், கேட்குற அளவுக்கு இல்லாமல் படிக்கும்போதே டாப்பில் வந்துடணும். நீங்கள் டாப் ரேங்க்கில் வந்துட்டிங்கன்னா அந்த சந்தோஷத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பார்டரில் வரும்போது தான் நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். சப்போஸ் கிடைக்கலைனாலும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒரு வருடம் மிஸ் ஆகிடும். நம்ம ஒரு வேலையை செய்கிறோன்னா அதை முழுமையாக செஞ்சால் தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு பாதி செய்கிறது பாதி செய்யாமல் இருந்தால் இந்த மாதிரி எட்ஜில் தான் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிக்கிறத தெளிவாக படிங்க, புரிஞ்சு படிங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. உங்களுடைய யூனிட்லாம் கவர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் கொஸ்டின்ஸ் எப்படி வரும்ன்ட்டு. எதுவும் ஒன்றும் புதுசாலாம் கேட்க போகிறதில்ல. ஸோ ப்ரீவியஸ் இயர் பிளான் பண்ணுங்கள். எப்படிலாம் கேட்குறாங்கன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். நமக்கு எதெல்லாம் எந்தெந்த டாப்பிக்லாம் வராதோ அந்த டாப்பிக்லாம் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கான ஒரு நாலேஜ். இதெல்லாம் நீங்கள் சரியாக செஞ்சிங்கன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது பிஜிடிஆர்பியில் சக்ஸஸ் பண்ணுறது.
கண்டிப்பாக பண்ணலாம். உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணாவே போதும். அதில் மைனஸை கண்டுபிடிச்சி ப்ளஸ் ஆக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி. ஆல் தி பெஸ்ட். உங்களை நீங்கள் நம்புங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.